முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். விருச்சிக லக்னம் மற்றும் ராசியில் பிறந்த அடியார்களுக்கு இக்குரு பயிற்சியில் குரு பகவான் தங்கள் லக்னத்திற்கு 9ஆம் பாவகமான பாகிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய லக்னத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய 3ஆம் பாவகமான வெற்றி ஸ்தானத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுய சாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். ஜென்ம ராசிக்கு மற்றும் லக்னத்திற்கு 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய பாவக இடங்களில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் வியாழ நோக்கம் உள்ள காலமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் விருச்சகத்திற்கு 9இல் குரு வந்திருப்பது முழுமையான குருபலம் இருப்பதை காட்டுகிறது. முதலில் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வு ஏற்படும். தர்மஸ்தானம் பலப்படுவதால் தொழிலில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலம் பொருளாதார நிலை மேம்படும். தந்தை வழியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். தர்ம சிந்தனை மேலோங்கும். சிலருக்கு கௌரவம் உடைய புதிய பதவிகள் தேடி வரும் அல்லது மக்கள் மத்தியில் அந்தஸ்தை உயரச் செய்யும் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இக்காலகட்டத்தில் நீங்கள் சோம்பல் தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட காலமாக தொடை மற்றும் பிருஷ்டம் எனப்படும் உடலின் பின்பகுதியில் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை நீங்கள் செய்து வந்த தர்மத்திற்கும் தங்கள் பிதற்களினால் ஏற்பட்ட தர்ம பலன்களுக்குமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இக்காலகட்டத்தில் பெற்று உங்கள் வாழ்க்கை பொருளாதார அடிப்படையிலும் பொருட்கள் சேர்க்கை அடிப்படையிலும் உறவுகளின் தன்மை அடிப்படையிலும் பல படிகள் முன்னேற்றம் கண்டு நல்வாழ்க்கை பெறப்போகிறீர்கள். சனி பகவான் ஆதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை குரு பகவான் பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் இதுவரை தந்தைக்கு இருந்து வந்த கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக குறையும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இல்லாத அளவிற்கு குரு பக்தி அதிகரித்து சாஸ்திர ஞானம் பெருகும்.
இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவீர்கள். நற்பண்புகள் அதிகரிக்கும். தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவீர்கள். உழைப்பில்லாத வருமானம் ஈட்டும் சிறந்த காலகட்டம் இது. கமிஷன் அடிப்படையில் நடைபெறும் தொழில்களில் அதிக பணம் புழங்கும். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தவர்களுக்கு இக்காலத்தில் குறிப்பிட்ட லாபம் பெறுவார்கள். இதயம் சம்பந்தமான உபாதைகளுக்கு சிறந்த மருத்துவ முறைகள் கிடைக்கப் பெற்று அதிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் தங்கள் கைவந்து சேரும். சிந்தனைகள் தெளிவாகும். இதுவரை இருந்து வந்த இனம் புரியாத மனக்குழப்பங்கள் நீங்கும். பய உணர்வுகள் முற்றிலும் விலகும். சிலருக்கு பத்திரத்துறையில் இருந்து பணி ஆணைகள் கிடைக்கப் பெறலாம். புதனின் ஆதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை பயணிக்கும். 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் உங்களின் உயர்வுக்கு மாமன் முறை உறவுகள் குறிப்பிட்ட பங்களிப்பை அளிப்பார்கள். குறிப்பாக தாய்மாமன் உறவுகள் தங்களின் செயல்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மேலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தங்களின் விடாமுயற்சிக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு செல்ல ஊன்றுகோலாக இருப்பார்கள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து புத்தி தெளிந்து தீர்க்கமான முடிவுகளை எடுத்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள். சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள். நரம்பு மண்டலம் சம்பந்தமான உபாதைகள் முற்றிலும் நீங்கி முடிவுக்கு வரும். செய்தி நிறுவனங்கள், ஐடி துறை, எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். புதிய மற்றும் பெரிய, அதே சமயம் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உள்ள புதிய பதவிகள் தேடி வரும். மனதில் ஏற்படும் ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறி ஆச்சரியப்படுத்தும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குரல் வளம் மேம்படும். முன்ஜென்ம ஊழ்வினைகள் கரைந்து வாழ்க்கையில் ஒரு இனம் புரியாத மென்மையான தன்மையை உணர்வீர்கள். இக்காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு எம்பெருமான் முருகனின் ஆசையால் குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியடையும். திக்கு தெரியாமல் நின்ற திருமணங்கள் மீண்டும் இனிதே நடந்தேறி புதிய வாழ்க்கை பிறக்கும். இழுபறி காதல்கள் இன்னல்களுக்கு மத்தியில் இனிதே கைகூடும். தொழிலுக்கு அதிக மூலதனங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த பாக்கிய குரு தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களையும் குறைவில்லாது வழங்குவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.